My dear students and parents, this is Daniel and welcome back to my channel. Neet 2023 examination ரிசல்ட் அப்படிங்கிறது வந்துருச்சு. நீங்கள் எல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லா மாணவர்களும் பெற்றோர்களும் உங்களுடைய நீட் ஸ்கோர் என்ன அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. ஸோ வாட் ஆஃப்டர் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் என்ன? இந்த ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமான கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஒன்று நல்ல மார்க் வாங்கினவங்க, அவங்க ஒன்று கவர்மெண்ட் காலேஜ் போயிருப்பாங்க, அல்லது ப்ரைவேட் காலேஜ் போகிறதுக்குரிய மார்க் அவங்ககிட்ட இருக்கும், அல்லது மேனேஜ்மெண்ட் கோட்டா போகிறதுக்குரிய மார்க் இருக்கும். இன்னும் ஒரு சில மாணவர்கள் ரொம்ப கம்மியான மார்க் வாங்கின மாணவர்களாக இருப்பாங்க. இதில் யாருக்கு ரொம்ப அட்வான்டேஜ்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு தரப்பட்ட மாணவர்களுக்குமே இது அட்வான்டேஜ் தான். பிகாஸ் நல்ல மார்க் வாங்கினவங்க இந்த வருஷம் MBBS படிக்க போகிறீங்க. ஒரு வேளை மார்க் கம்மியாகிடுச்சு அப்படின்னா நீங்கள் அடுத்த வருஷம் படிப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இல்லை இந்த வருஷமே படிப்பதற்கும் சாத்தியக்கூறுகள் இருக்குது. மார்க் கம்மியாயிருச்சு, என்னுடைய ஸ்கோர் கம்மியாக இருக்குது அப்படின்னா என்னென்ன பண்ணலாம், என்னென்ன விஷயங்கள், என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லி டீட்டெயிலாக நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ பேசியிருக்கிறோம். நிறைய மாணவர்கள் அந்த வீடியோ பார்த்துருக்குறாங்க. அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கு. அந்த வீடியோவை நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். அட் த சேம் டைம் ஐகார்ட்லேயும் நான் கொடுத்துருக்கிறேன். அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். லோ மார்க் வாங்கின மாணவர்கள் கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு வீடியோ. அந்த வீடியோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசியிருக்கிறோம். பேசுனதே திரும்ப இந்த வீடியோவில் பேச வேணாம்னு சொல்லி நான் நினைக்கிறோம். ஸோ இந்த வீடியோவில் நீட் கவுன்சிலிங்க்கு என்னென்ன விஷயங்களை நம்ம ரெடி பண்ணி வைக்கணும், இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் என்னென்ன விஷயங்களை நம்ம உற்று நோக்கணும், எந்த விஷயத்தெல்லாம் நம்ம கவனித்து பார்க்கணும் அப்படிங்கிறத தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இது வரைக்கும் நீங்கள் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நீட் ரிலேட்டடாக ஏகப்பட்ட வீடியோஸ் நம்ம போட்டுகிட்டே வரும். அண்ட் எல்லா அப்டேட்ஸும் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலில் நம்ம கண்டினியூஸாக கொடுத்துட்டே வரோம். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும். ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் குரூப் மெடிக்கல் அப்படின்னு சொல்லி நம்ம போட்டிருப்போம். அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் அதில் நம்மளுடைய எல்லா அப்டேட்ஸும் கொடுக்குறோம். அட் த சேம் டைம் இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் பற்றி எனக்கு ஒரு தெளிவு இல்லை சார். இந்த கவுன்சிலிங் ப்ராசஸில் எனக்கு உங்களுடைய 1-to-1 கைடன்ஸ் தேவைப்படுது. இந்த கம்ப்ளீட்டாக ரிஜிஸ்ட்ரேஷன்லேருந்து காலேஜ் முடிக்கிற வரைக்கும், அதாவது காலேஜ் போய் சேர்ற வரைக்கும், இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் எனக்கு உங்களுடைய சப்போர்ட் தேவை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மிஸ்பா கரியர் அகாடமி உங்களுக்கு நீட் 2023 கவுன்சிலிங்குரிய கைடன்ஸ் அப்படிங்கிறத கொடுக்குது. இதுக்கு நம்ம ஒரு மினிமம் சார்ஜ் அப்படிங்கிறது சார்ஜ் பண்ணுறோம். இட்ஸ் அ பெய்ட் சர்வீஸ். விருப்பமுள்ள மாணவர்கள் இந்த வீடியோக்கு கீழே கூகுள் ஃபார்ம் ஒன்று கொடுத்துருக்கிறேன். நீங்கள் தேவைப்படும் அந்த சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதில் என்ரோல் பண்ணிக்கலாம். உங்களுடைய பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட் எல்லாத்தையும் ஷேர் பண்ணதுக்கப்புறம் கூடிய சீக்கிரத்தில் உங்களை உடனே ஒரு செப்பரேட் வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணிவிடுவாங்க. அண்ட் அகைன் ஒரு பர்சனல் நம்பர், என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பர்சனல் நம்பர் கொடுத்துருவாங்க. அட் எனி டைம் இந்த சென்ஸ் ஆஃபீஸ் டைமில் காலையில் 8 மணிலேருந்து ஈவினிங் ஒரு 8:30 மணி வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா உங்களோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். பிகாஸ் நேற்றுக்கு நம்ம லைவ் செஷன் போட்டிருந்தோம். அந்த லைவ் எல்லா பேரும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நீங்கள் எல்லாம் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. நைட்டு 12 மணி, 1 மணி, 4 மணி, காலைல 3 மணி அந்த மாதிரிலாம் கால் வந்துச்சு. ஸோ ஆஃபீஸ் டைமில் நீங்கள் கால் பண்ணுற பட்சத்தில் உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாவற்றையும் தீர்த்து வைப்பதற்கு அந்த செப்பரேட் நம்பர், பர்சனல் நம்பர் ஃபார் ரிஜிஸ்டர்டு கேண்டிடேட்ஸுக்கு செப்பரேட்டாக ஒரு நம்பர் கொடுக்குறோம். பிகாஸ் யூஸ்வலாக இந்த நம்பர் அப்படிங்கிறது கொஞ்சம் பிஸியாக தான் இருக்குது. ஸோ நீட் ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் நம்ம முதல்ல பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா ரெண்டு விஷயங்களை நீங்கள் கவனித்து பார்க்கணும். ஒன்று MCCனுடைய வெப்சைட், இன்னொன்று TN மெடிக்கல் செலெக்ஷனுடைய வெப்சைட். ரெண்டு வெப்சைட்டுடைய லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கிறேன். ஸோ இந்த வெப்சைட்ஸை நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ணி பார்த்துட்டே இருங்க. ஸோ கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படி சார் நடக்கும்? சிம்பிளாக சொல்லி முடிச்சிடுறேன். கவுன்சிலிங் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஆல் இண்டியா கவுன்சிலிங், ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங் இதுதான் இந்த ஆண்டு நடைமுறைப்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. தேர் ஒன்ட் பி a சான்ஸ் ஃபார் காமன் கவுன்சிலிங். இந்தியா ஃபுல்லாக ஒரே இடத்துல நாங்கள் சேர்ந்து நடத்துகிறோம் அப்படிங்கிறதுக்கு இந்த வருஷம் பாசிபிலிட்டி இல்லைன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ தேர் வில் பி 2 கவுன்சிலிங், ஆல் இண்டியா கவுன்சிலிங் as well as ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங். ஸோ ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்கில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதா இருந்தால் குறைந்தபட்சம் 580 மார்க் இருக்கணும், 590 மார்க் இருக்கணும். OBC கேட்டகரியில் இருக்கிறீங்க, அன்ரிசர்வ்டில் இருக்கிறீங்கன்னா 590+ இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக ஆல் இண்டியா கோட்டாவில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இல்லை மார்க் கம்மியாக இருக்குது, அதை விட கம்மியாக இருக்குது சார் அப்படின்னா 5000 ரூபாய் வேஸ்ட்டானால் பரவாயில்லன்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாவில் பார்ட்டிசிபேட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். மார்க் ரொம்ப கம்மியாக இருக்குது, 200 மார்க் இருக்குது, 300 மார்க் இருக்குது, நான் 150 மார்க் தான் வச்சுருக்கிறேன், ஜஸ்ட் குவாலிஃபைங் மார்க் தான் வாங்கியிருக்கிறேன், 107 மார்க் தான் வச்சுருக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டீம்டு யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணுறதா இருந்தால் ஆல் இண்டியா கோட்டாவில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இந்த கவுன்சிலிங் டேட்டெல்லாம் எப்போ சார் வரும், எங்களுக்கு ஏதாவது கால் வருமா, மெயில் வருமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. கவுன்சிலிங்கை பற்றி எந்த விதமான மெயிலும் உங்களுக்கு வராது, யாரும் உங்களுக்கு கால் பண்ணி சொல்ல மாட்டாங்க. நம்மளை மாதிரி இருக்கக்கூடிய சில யூடியூப் சேனல்ஸில் இதை பற்றி நம்ம பேசுவோம். அண்ட் இதுக்காக தான் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறோம். என்ன இன்ஃபர்மேஷன் நோட்டிஃபிகேஷன் உடனே வந்தாலும் உடனே நம்முடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலில் நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய வெப்சைட்டில் mcc.nic.in அப்படிங்கிற ஒரு வெப்சைட், அட் த சேம் டைம் tnmedicalselection.net அப்படிங்கிற வெப்சைட் ஃபார் ஸ்டேட் கோட்டா as well as ஃபார் ஆல் இண்டியா கோட்டா. ஸோ இந்த ரெண்டு வெப்சைட்டை நீங்கள் அடிக்கடி செக் பண்ணி பார்த்துட்டே இருக்கணும். கவுன்சிலிங் ப்ராசஸ் ஆரம்பித்ததுலேருந்து ரிசல்ட் வர வரைக்கும் ஒன்லி கம்யூனிகேஷன் த்ரூ வெப்சைட் மட்டும்தான். இமெயில் கம்யூனிகேஷனெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க. நிறைய பேர் லட்சக்கணக்கில் மாணவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க ஆல் இண்டியா கோட்டாவில். அண்ட் அட் த சேம் டைம் தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாலையும் பார்த்தீங்கன்னா 1000கணக்கில் மாணவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. எல்லாத்துக்கும் மெயில் கம்யூனிகேஷன்லாம் கொடுக்க மாட்டாங்க. அதை நம்ம நம்ப முடியாது. சில தரம் உங்களுக்கு வரும், சில சமயம் ஸ்பேமில் போய் உட்காரும்,
சில சமயம் மெயிலே உங்களுக்கு ரிசீவ் ஆகாமல் போகும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதை நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். அண்ட் வெப்சைட்டை கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணுங்கள். சரி, எப்போ சார் நோட்டிஃபிகேஷன் வரும்? ரிசல்ட் இன்றைக்கி தான், நேற்றுக்கு தான் வந்துருக்குது. ஸோ 2-3 நாட்களுக்குள்ளே நோட்டிஃபிகேஷன் வரும். இதை டிலே பண்ணுறதுக்கு ஒரே ஒரு முக்கியமான காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த காமன் கவுன்சிலிங் அப்படிங்கிற டாபிக். இப்போ ரீசெண்டாக கூட என்எம்சியிலேருந்து ஒரு முக்கியமான அப்டேட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அந்த பிடிஎஃப் நான் ஸ்க்ரீனில் உங்களுக்கு போடுறேன். ஸோ அந்த பிடிஎஃப் படி என்னப்போ இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏஜ் க்ரைட்டீரியாவை நாங்கள் ரிமூவ் பண்ணுறோம்னு சொல்கிறாங்க. ரிமூவ் பண்ணுறோம் இந்த சென்ஸ் ஜான்வரியில் இருந்ததை ஜான்வரியில் இருந்ததை டிசம்பராக மாற்றிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் திங். செகண்ட், அந்த டை பிரேக்கிங் மெத்தடாலஜிஸில் சில இஷ்யூஸ் இருக்குதுன்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி பேசியிருந்திருப்போம். ஸோ அந்த டை பிரேக்கிங்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நாங்கள் பழையபடி இதுக்கு முன்னாடி என்ன நாம்ஸ் இருந்துச்சோ அதையே ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பட் ஸ்டில் என்எம்சி வந்து இந்த காமன் கவுன்சிலிங்கில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பட் நிறைய ஸ்டேட்ஸ் அதை அப்போஸ் பண்ணுறாங்க. நம்மளுடைய தமிழ்நாடு உட்பட நிறைய மாநிலங்கள் இதை அப்போஸ் பண்ணுது. மாணவர்கள், பெற்றோர்கள் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பற்றி யோசிச்சு பாருங்கள். இதில் இருக்கக்கூடிய ட்ராபேக் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ தட் அதை பற்றி உங்களுக்கு தெளிவு ஏற்படும். ஒருவேளை காமன் கவுன்சிலிங் நடப்பதாக இருந்தால் ஆல் இண்டியா கோட்டா அண்ட் ஸ்டேட் கோட்டா இந்த ரெண்டையும் ஒன்றா மர்ஜ் பண்ணுறாங்க. 7.5 ரிசர்வேஷனை அவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் அது நம்ம ஸ்டேட்னுடைய பாலிசி. அதை கண்டிப்பாக அவங்க ரிசர்வ் பண்ணுவாங்க, அந்த ரிசர்வேஷன் கொடுப்பாங்க. பட் ஸ்டில் இன்னும் ஒரு சில மாணவர்களுக்கு கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா, செல்ஃப் ஃபினான்சிங் சீட்டா, மேனேஜ்மெண்ட் சீட்டா அப்படின்னு யோசிக்கும்போது ஒரு சிலர் அஃபோர்டபுளாக இருக்கக்கூடிய ஒரு சிலர் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் பெட்டர் காலேஜ் கிடைச்சா நல்லாயிருக்கும்னு நினைப்பாங்க. ஒரு சிலர் செல்ஃப் ஃபினான்சிங்கில் இன்னும் கொஞ்சம் பெட்டர் காலேஜ் அப்படிங்கிற நினச்சி அந்த ஒரு எண்ணத்தோடு இருக்கக்கூடிய மாணவர்கள், பெற்றோர்கள் இருப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட இந்த பார்டர் ரேஞ்சில் இருக்கக்கூடிய மாணவர்கள் சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கும்போது இப்போ வரைக்கும் நடைமுறை என்னென்னா, ஸ்டேட் கோட்டாக்கு ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்குறீங்க, அதே மாதிரி கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்குறீங்க. ஸோ 2 டிஃப்ரெண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் ஃபார் 2 டிஃப்ரெண்ட் கவுன்சிலிங். ரெண்டுமே செப்பரேட் கவுன்சிலிங்காக நடக்குது. ஒரே மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி நடத்தினாலும் 2 டிஃப்ரெண்ட் கவுன்சிலிங்காக நடக்குது. ஸோ இதெல்லாம் ஒன்றாகி காமன் கவுன்சிலிங்காக நடக்கும்போது நீங்கள் ஒரே சாய்ஸ் ஃபில்லிங்கில் you are put in a situation that you have to take a decision. இப்போவே நீங்கள் எந்த காலேஜில் ஜாயின் பண்ண போகிறீங்கிறத முதலே டிசைட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங்கை நீங்கள் கொடுக்கணும், சாய்ஸஸை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கம்பல்ஷன் இந்த இடத்துல உருவாகுது. இது உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நிறைய மாணவர்கள், பெற்றோர்கள் ஆல்ரெடி மெடிக்கல் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லாக்கிங் பண்ணி இந்த ஆன்லைன் கவுன்சிலிங்கில் மேனேஜ் பண்ணி வெளியே வர்றதே நிறைய பெற்றோர்களுக்கு இது ஒரு பெரிய குதிரை கொம்பான விஷயமாக தான் தெரியுது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட மாணவர்களுக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பிகாஸ் ஆல் இண்டியா லெவலில் எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கும்போது இட்ஸ் கோயிங் டு பி அ டஃப் ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணணும்னா அதற்குரிய நிறைய இன்ஃபர்மேஷனை முன்னாடி இருந்தே கொடுத்துட்டு வரணும். இப்படி எதுவுமே இல்லாமல் அட்லீஸ்ட் நீட் எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியாவது இதை பற்றின இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்கணும். நீட் எக்ஸாம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இப்படிப்பட்ட ஒரு முடிவை கொண்டு வர்றது அப்படிங்கிறது வந்து ஒரு எஜுகேஷனிஸ்ட்டாக என்னுடைய பார்வையில் இது சரியான ஒரு விஷயமா தெரியலை. மாணவர்கள், பெற்றோர்கள் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத பற்றி கீழே கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் இந்த மெடிக்கல் கவுன்சிலிங்கில் உங்களுக்கு 1-to-1 கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய கூகுள் ஃபார்ம் ஒன்று கொடுத்துருப்பேன். விருப்பமுள்ள மாணவர்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இட்ஸ் அ பெய்ட் சர்வீஸ். ஆல் தி வெரி பெஸ்ட். நீங்கள் விரும்பின மருத்துவக் கல்லூரியில் உங்களுக்கு இடம் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட்.